ஹலோ கைஸ், இன்னைக்கு டார்க் கேதரிங் அனிமேவோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம கைட்டாரோ நிறையவே ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கணும்னு சொல்லி வேற இடத்துக்கு வந்திருக்கான். அதுவும் எதுக்கு? கோஸ்ட்டு இந்த மாதிரி விஷயத்துலேருந்து தூரமாக இருக்க முடியும். அதே மாதிரி நிறைய மக்களோட நம்ம கைட்டாரோவால் கனெக்ட் ஆக முடியும். இதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அதில் நம்ம இக்கவும் நிறைய பொருளை வாங்கியிருப்பா. ஏன்னா அப்பதான் நம்ம கைட்டாரவால மற்றவங்க கூட மிங்கிள் ஆக முடியும். அதுக்காகவே கண்ணாடியிலேருந்து ஏகப்பட்ட விஷயத்த அவனுக்கு கொடுக்குறாங்க. ஆனா கைட்டாரோக்கா அங்க கிளியுது, எப்படி பேசணும் அப்படின்னு அங்க தெரியல. அங்க திடீர்னு ஒரு பர்சனும் வரான். இவனோட பேரு நகையாமா. இவன் தான் இந்த கிளப்போட எட்டான் ஆளும். அங்க நல்லா நம்ம கைட்டாரோவை மோட்டிவேட் பண்ணிட்டு அங்கிருந்து ஆளு போயிடுறான். அதனால நம்ம ஹீரோவும் நிறையவே மோட்டிவேட் ஆகுறான். அங்க அவனுக்கு அவனே அவன் சொல்லிக்கிறான், என்னால முடியும், கண்டிப்பா நான் நியூ ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குவேன். இப்படி ஆளு சொல்லும் போது இது எல்லாத்தையுமே நம்ம இக்கவும் பார்த்துன்னு இருக்கா. இத்தனைக்கும் நம்ம ஹீரோவோட ஹார்ட் பீட்டு அதை கூட விட்டு வைக்கல, அதையும் மானிட்டர் பண்ணிருக்கா. இப்படி பார்க்கும்போது திடீர்னு நம்ம யா வரா. வந்தோடனே அவன் மறைக்கிறா. ஆனா யாருக்கு கடைசியில் அங்கே தெரிஞ்சது லேப்டாப் வழியா எல்லாத்தையுமே பார்த்துன்னு இருக்கா. அவள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்லையும் சென்சாரு, கேமரா இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குன்னு. ஆமா ஈக்கோ, உங்களுக்கு கைட்டாரோன்னா பிடிக்குமா என்ன? நீங்க கைட்டாரவை லவ் பண்றீங்களா என்ன? ஈக்கோவும் உண்மையை சொல்லிடுறா, எனக்கு கைட்டாரோன்னா ரொம்பவும் பிடிக்கும். இப்படி இவ சொல்லும் போது அங்க கேமரா ஃபிக்ஸ் ஆயிருக்கும்ல, அங்க லேப்டாப்ல பயங்கரமா ஏதோ பேய் மாதிரிலாம் சவுண்டு கேட்கும். இது நார்மலான விஷயம் தான். நம்ம கைட்டாரோ கிட்ட இந்த மாதிரி தான் அடிக்கடி இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் வரும். நம்ம கைட்டாரோ முன்னாடி ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம கைட்டாரோவும் அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். என்னோட பேரு கைட்டாரோ, நான் லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? அவங்களும் அவங்க யாரு, எங்கல இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அமைதியாயிட. அந்த இடத்துல நம்ம கைட்டாருக்கும் அந்த அளவுக்கு தைரியம் இல்ல, ரொம்ப கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணோன்னு. இதனால நம்ம அங்க பயங்கரமா கலாய்க்கிறாங்க. நம்ம இக்கவும் இப்பதாங்க சொல்றா, ஒரு கான்வர்சேஷனை தொடர்ந்து பண்ணணும்னா நம்ம ரிப்பீட்டடா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸை கேட்கணும். இப்படி பண்ணா முடிதான் கான்வர்சேஷன் தொடர்ந்து போகும். இதுக்கப்புறம் அந்த கிளப்போட லீடரு நகையாமா அதே பர்சன் நம்ம ஹீரோ கிட்ட வரான். கைட்டாரோ, என் வீட்டுக்கு வரியா? அதுக்கு நம்ம கைட்டாரும் ஒத்துக்க. அவங்க பாட்டி முடிஞ்சோடனே இவங்க எல்லாருமே அங்கதான் போக ஆரம்பிக்கிறாங்க. கூடவே அந்த பசங்களோட போகும்போது திடீர்னு ஏன் தெரியல நம்ம ஹீரோக்கு இந்த இடத்துல பேய் இருக்கிற மாதிரி திடீர்னு சென்ஸ் ஆகும். இதை பத்தி அந்த கிளப் லீடர் கிட்ட சொல்ல அவரும் ஒரு ஈவலான ஸ்மைலை குத்துக்குன்னு நம்ம கைட்டாருக்கு இப்பதான் ஒரு கதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரியோ யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அங்க ஒரு வித்தியாசமான கிளப்பும் இருக்கு. அந்த கிளப்ல ஜாயின் பண்ணாலே ஏன் தெரியல ஒருத்தவங்களும் சூசைட் பண்ணி இறந்து போவாங்க. ஏன் இத்தனைக்கும் புதுசா புது பசங்களாம் வந்து ஜாயின் பண்ணுவாங்கல்ல, அவங்களோட கதையும் அதே மாதிரி தான் ஆச்சு. அவங்களும் இறந்துட்டாங்க. இப்படி எவ்வளவு விஷயம் ஏற்பட்டும் அந்த கிளப் வந்து இன்னமும் க்ளோஸ் ஆகல. அந்த கிளப்புக்கு ஏகப்பட்ட பசங்க ஜாயின் பண்றாங்க. இதே மாதிரி ஜாயின் பண்ண ஒருத்தவங்களோட கதையும் அதே மாதிரி தான் முடிஞ்சது. இப்போ இதுதான் விஷயம்னா அந்த கிளப்பை க்ளோஸ் பண்ணிட்டா வேலை வந்து முடிஞ்சிடும்ல, அதையும் அவங்க பண்ணல. இல்ல, அந்த கிளப்பை க்ளோஸ் பண்ணவே முடியாது, அது இம்பாசிபிள். ஒரு டைமும் அந்த கிளப்போட நேம் வந்து சேஞ்ச் ஆகினே இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு பர்சன் தான் இருக்கான். அவன் தான் எல்லா வேலைகளையும் பண்றான். அந்த பர்சன் கூடவே யார் யார் இருக்காங்களோ எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. இத்தனைக்கும் அவனையும் இறந்து போயிடுவான். ஆனா அப்படி இருக்கும் போதும் ஆளு எப்படின்னு தெரியல உயிரோட வந்துடுறான். இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும் போது நம்ம ஆளு ரொம்ப பயந்து போயிடறான். ஆல்ரெடி அவனுக்கு பயமா இருக்கும், இதுல இந்த ஆளு வேற இப்படி ஏத்தி வர்றான். நகையாமா இப்பதான் அந்த பர்சனை பத்தி டீட்டெயிலா அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். உனக்கு தெரியுமா கைட்டாரோ, அந்த பர்சன் இருக்கான்ல அவனையும் அவ்வளோ சீக்கிரத்துல கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு விபத்து ஏற்படும் போதும் அவனோட முகம் அது மாறிங்கன்னே இருக்கும். ஆனா அவனோட பேர் ஒண்டி மாறாது. ஆனா கைட்டாரோ அவனோட பேரை பத்தி நான் உன்கிட்ட சொல்லவே இல்லல. அவனோட பேரு என்னன்னு தெரியுமா? அவனோட பேரு தான் நகையாமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே மயங்கிறான். இந்த விஷயம் நம்ம ஈக்கோக்கும் யாக்கோ தெரிய நம்ம ரொம்ப மோசமாயிடுச்சு, நம்ம தான் சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணணும், ஏன்னா அவ்வளவுதான் நம்ம கைட்டாரோவை காப்பாற்ற முடியாது. கைட்டாரோ எதனால மயங்கிருப்பானா, இதுக்கு முன்னாடியே ஒரு தண்ணி அவன் குடிச்சிருப்பான். அதுல ஏதோ ஒரு டேப்லெட் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அவன் கலந்துருக்கான். அதனால தான் நம்ம கைட்டாரோ மயங்கிட்டான். இதுக்கப்புறம் கைட்டாரோ ஏந்துக்கும் போது அவனை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். நான் அவனோட கழுத்துல ஒரு தூக்குக்கான கயிறை கட்டியிருக்காங்க. அவனோட வாயும் மூடி இருக்கு, பேசவும் முடியல, எதுவுமே அங்க பண்ண முடியல. முன்னாடி இதே மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க. நம்ம கைட்டாரோ எப்படி இருக்கான் அதே மாதிரி தான் முன்னாடியும் அவங்களோட நிலைமையும் இருக்கு. கைட்டாருக்கும் அங்க அல்ல இல்ல. இந்த சைடு நம்ம யாவும் அந்த லொகேஷனை தேடி வரா. அந்த லொகேஷனை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த லொகேஷன்ல ஆல்ரெடி 133 மக்கள் இறந்து போயிருக்காங்களாம். அதுலயும் என்ன ஹைலைட்னா, குறிப்பிட்டு டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல ஒண்டிதான் ஆளுங்க தொடர்ந்து இறந்து போறாங்களாம். இந்த டி டிபார்ட்மெண்ட் வந்து ரியோ யூனிவர்சிட்டிக்கு ரொம்ப நெருக்கம். அங்க புதுசா பசங்க வரும்போது இதான் அந்த
கோஸ்ட்டுக்கு லாபமா போயிடும். இதனாலேயே அந்த பர்சனை வச்சு ஏகப்பட்ட ஆளுங்களை அது கொல்லும். அந்த பர்சனோட பேரு தான் நகையாமா. இல்ல கொல்லலான்னு போகும்போது கரெக்டா நம்ம யாவரா பர்சனும் அப்படியே யாவ பிடிக்க நம்ம யாக்கிட்ட ஒரு ஒயின் பாட்டில் இருக்குமா, இதுல ஆல்ரெடி ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருப்பா. அதை வாயில வைக்கும் போது நம்ம நகையாமா உள்ள இருக்கிற கோஸ்ட்டும் அவங்க கிளியர் ஆயிடுது. நான் அப்படி இருக்கும் போதும் அங்க இருக்கிற பசங்களை அவன் கொல்லணும் அப்படின்னு தான் ட்ரை பண்றான். வச்சு கொல்லலான்னு போகும்போது எப்படியும் அவன் தள்ளி வர்றான். உள்ள இப்போ எந்த விதமான கோஸ்ட்டும் இல்ல, அந்த கோஸ்ட் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ இதை பண்ணிருக்க? அந்த ஒயின் பாட்டிலை வச்சு மண்டையிலே அடிக்க அப்படியே ஆளு விடுறான். அப்பதான் இந்த பர்சன் யாருன்னு தெரியுது. இவன் உண்மையிலேயே நகையாமலாம் இல்ல, என்னோட உண்மையான பேரு மாக்கிடா. பேய் தான் இவனை வச்சு எல்லாத்தையுமே பண்ணிருக்கு. இடத்துல இதுக்கு மேலேயே இவன் கொல்லக்கூடாதுல, அதனால நம்ம ஏன் அப்படியே கட்டி போறா. மற்றவங்களும் இப்போ சேஃப், ஆனா இந்த இடத்துக்கு போலீஸ் வரும்ல, அதனால எல்லாருமே தெரிச்சுக்கின்னு ஓடுறாங்க. இந்த சைடு இன்னமும் அந்த கோஸ்ட்டை விடாம அந்த பையனுக்குள்ள பூந்து அந்த பர்சனையும் அப்படியே சூசைட் பண்ண வைக்குது. சீன்ல அவங்க ஓடி வரும்போது ஏன் தெரியல நம்ம ஹீரோவுக்கு பயங்கர டேஞ்சரஸா ஏதோ ஒரு ஆவி இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னமும் அவங்களுக்கு ஒரு டவுட் கிளியர் ஆகல, எதுக்காக இந்த கோஸ்ட் எல்லாரையுமே தூக்கில போட்டு கொல்லணும். அதுக்கு இப்பதான் நம்ம யா விளக்குறா. இப்போ ரீசெண்டா நம்ம பார்த்தோம்ல மக்கிடா, அந்த பையன் இப்ப இறந்து போயிட்டான். அவனோட ஆவிய அப்படியே அந்த கோஸ்ட் முழுங்கிச்சு. அது எதுக்காக ஒரே மெத்தட்ல எல்லாரையுமே கொல்ல ஆரம்பிக்குதுன்னா, இப்படி பண்ணும்போது எல்லாரோட ஆவியும் சேம் லெவல்ல இருக்கும். அவங்களோட சோலை அப்சர்வ் பண்ணி தான் இந்த கோஸ்ட் இன்னமும் ஸ்ட்ராங்கரா மாறின்னு இருக்கு. நம்ம யாக்கிட்ட ஒரு டால் இருக்கு, இதுலதான் நகையாமாவோட ஸ்பிரிட் இருக்கான். இப்படிதான் அங்க இருக்கிற விஷயமும் சாலாச்சு. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க காப்பாத்துறாங்க. இவங்க போனக்கு அப்புறமா அமானுஷமா எந்த விதமான விஷயமும் அங்க ஏற்படல. எல்லாமே பழையபடியாச்சு. நம்ம ஹீரோ போகும்போதே அங்க கஷ்டப்பட்டு இருக்கான். நான் புதுசா ஃப்ரெண்டை உருவாக்கலாம் அப்படின்னு நீங்க வந்தேன், நான் எதுவுமே வேலைக்கு ஆகல. ஏதாச்சும் ட்ரை பண்ண போனா எல்லாமே நாசமா தான் போகுது. அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ இந்த விஷயத்தை விட்டு விலகலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேனோ, அவ்வளோக்கு எவ்வளோ இந்த விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஈர்க்கப்பட்டு நான் மாட்டிக்கிறேன். இல்ல அப்படி இல்ல, உண்மையே சொன்னா கோஸ்ட் தான் உன்னை தேடி வருது. அதனால பெஸ்ட் விஷயம் என்னன்னா, கோஸ்ட் கூட எப்படி சண்டை போடணும் அதை வந்து கத்துக்கோ. சரி எல்லாமே ஓகே தான், ஆனா நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு தான் போனேன், நான் அங்க மாட்டிக்கினேன். எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணல, சொல்லவும் இல்லை. அப்படி இருக்கும் போது இந்த விஷயம் அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி தெரிஞ்சது? அது கேட்டோடனே நம்ம இக்கோ வந்து பயங்கரமா பதறுவா. ஏன்னா அவளுக்கு வந்து நம்ம ஹீரோ பிடிக்கும்ல, எவ்வளவு நேரமா பார்த்தது இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருமோ அப்படின்னு பயப்படுவா. ஆனா அதுக்குள்ள நம்ம யா வந்து சொல்றான், ரைட்டாரோ உங்களுக்கு தெரியாதா, உமன்ஸுக்கு ஒரு பயங்கரமான சென்ஸ் இருக்கு, அது மூலமா ஆண்கள் ஆபத்துல இருந்தா அசால்ட்டா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நாங்க சொல்ல, நம்மளும் நம்பியரா ஏதோ நான் இப்படி சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் மாட்டமா பாத்துக்கோங்க. இக்கோக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது, எல்லாருமே ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு வந்திருக்காங்க. அதுக்கு காரணமும் நம்ம யாதா இங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸ்டார்டிங்ல நான் கொஞ்சம் யோசிச்சேன், என்னடா இது தனியா நம்ம ஒண்டி போகணுமான்னு. ஆனா பிரச்சனை இல்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பையன் கூட இருக்கும் போது என்ன பிரச்சனை. உடனே நம்ம யாவும் கேட்கிறா, நம்ம இன்னைக்கு நைட்டு முழுக்க இங்கே கேம்பிங்க பண்ண போறோம், அப்படி இருக்கும் போது பிரச்சனை இல்லையா? ஏன்னா ஒரு பையன், ஓ அதை பத்தி நீ சொல்றியா, ஒன்னும் அப்படிப்பட்ட பையன் இல்ல, அப்படி பண்ணவும் அவனுக்கு தெரியாது. இப்படி அங்க கலாய்க்க நம்ம ஹீரோ ரொம்ப கடுப்பாகிறான், என்னடா இது பின்னாடி இப்படி பேசுறாங்கன்னு. இதுக்கப்புறம் அங்க லஞ்சுக்கு டைம் ஆகும்போது மீனை பிடிக்கலாம் அப்படின்னு அவன் ஐடியா தரான். இந்த மாதிரி பண்ணும்போது அங்க யாவும் கேட்கிறான், ரைட்டாரோ நீங்க டிசைட் பண்ணீங்களா நான் அன்னைக்கு கேட்ட விஷயத்த? அங்க ஸ்கேரியான பேய்களை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால அதை பத்தி தான் அங்க கேட்கிறான். ஆனா நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, ஏன்னா இதனால ஹீரோ மாட்டலாம். முக்கியமா நம்ம ஈக்கோ யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு பாக்குறான். நான் க்ரோ ஆயிட்டேன், ஆனா நீ ஒன்னும் க்ரோ அப் ஆகல. அப்படி இருக்கும் போது நீ இந்த மாதிரி இடத்துக்கு போறது ஒன்றும் எனக்கு சரியா படல, இதனால உன்னோட வாழ்க்கை பாலாயிடுமா அப்படின்னு உனக்கு பயமா இருக்க. சரி இப்போ இதுதான் விஷயம்னா இந்த மாதிரி நம்ம ஒரு போட்டியை வைக்கலாம், இடத்துல யார் அதிகமான மீனை பிடிக்கிறாங்களோ அவங்க சொல்றபடி நம்ம கேட்கலாம் இப்படின்னு நாங்க சொல்ல, ரெண்டு பேருமே அங்க மீனை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆயும் எதுவுமே மாட்டல, மீனுக்கு பதிலா அவளை அங்க இருக்கிற பொருளா தான் மாட்டுது. ஆனா வந்து பார்த்தா ஆல்ரெடி அவ ஏகப்பட்ட விஷயத்த சமைச்சிருக்கா. இதனால ரொம்ப ஜாலியா அவங்க என்ஜாய் பண்றாங்க. அங்க நைட் ஆயிடுது, நம்ம யார் தூங்கிறா, ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு அங்க தூக்கம் இல்ல. ரெண்டு பேருமே அந்த கேர்ஸை பத்தி தான் அங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா கேர்ஸ்ல இருந்து நீ வெளிவரணும் அப்படின்னு தானே ஆசைப்படுற அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் உன்கிட்ட ஒரு வியர்டான கொஸ்டினை கேட்கிறேன், ஸ்டடிக்கும் ரிசர்ச்சுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஸ்டடி பண்றோம்னா நம்ம ஒரு விஷயத்த கத்துப்போம், ஆனா இதுவே ரிசர்ச்னா அப்படி இல்லை, அந்த விஷயத்துல நம்ம இறங்கி தேடி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம ஆராயணும். இதனால தான் இந்த ரிசர்ச் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் இந்த கேர்ஸ் மேல நிறையவே ரிசர்ச் பண்ணியிருக்கேன். நம்ம யார் சொன்னபடி பார்த்தா இந்த கேர்ஸை நம்மளால நீக்க முடியும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்கேரியான பிளேஸுக்கு போறதும் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்குன்னு இந்த ஸ்கேரியான விஷயம்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இல்லை, எனக்கு வேற ஒன்று பிடிக்கும் கைட்டாரோ. அது என்னன்னு தெரியுமா?
தெரியுமா, அது நீ தான் கைட்டாரோ இப்படின்னு அங்க அவளோட லவ் சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே யோசிக்கிறான். ஆளு யோசிக்கல, நம்ம ஈக்கோக்கு நம்ம கைட்டாரோனா அவ்வளோ பிடிக்கும்னு. அதனாலயே அவன் கேட்கணும்னு நினைக்கிறேன் அந்த கொஸ்டின் அவன் கேட்கறான். நான் அவன் கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். இந்த கேர்ஸ் நீக்கிறதுக்கு நான் இதுக்கு மேலேயும் ரொம்ப ஸ்கேரியான எத்துக்கெல்லாம் போகணும்னு சொன்னா நீ என்ன போக விடுவியா? கண்டிப்பா, ஆனா ஒரு ப்ராமிஸ் நீ எனக்கு பண்ணணும். நானும் நீ போற ஒரு எத்துல கூடவே நானும் இருக்கணும். நம்ம இதே மாதிரி ஒன்னா இருக்கணும். கேட்குற கைத்தாரோக்கு புரியுது எந்த அளவுக்கு அவ விரும்புறான்னு. அதனால நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். அங்க இப்படி இவங்க போகலான்னு இருக்கும்போது ஜில்லுன்னு ஒரு காத்தடிக்கும். திடீர்னு மேல ஏதோ ஒரு கருப்பான உருவம் தெரியும். ஒரு பர்சன் மாதிரி இருக்கும். அவங்களும் குதிக்கலான்னு போக நம்ம ஈக்கோ என்னவோ ஏதோன்னு ரொம்ப பயந்து போயிடறான். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும் போது அவனுக்கு அங்க யாருமே இருக்கிற மாதிரி இல்லையா. அநேகமா நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி எல்லாம் எனக்கு வியடா தோணுதோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்க தூங்குறதுக்கு போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான விஷயமே அங்க நடக்க ஆரம்பிக்குது. திடீர்னு ஏதோ ஒரு பேய் அங்க வர மாதிரி இருக்கும். இக்கோவை திடீர்னு ஒரு பேய் ஆட்டி படைக்கும். அது நம்ம இக்கோவை பிரிட்ஜ் நோக்கி போக வைக்குமா. நம்ம கைட்டாருக்கும் அங்க சவுண்டு கேட்கும். ஆமா ஈக்கோ இங்க போயின்னு இருக்க. இந்த சவுண்டை கேட்டு நம்ம யாவும் எந்துக்கிறா. அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது ஏதோ ஒரு பேய் நம்ம இக்கோக்குள்ள இருக்குன்னு. அதனால நம்ம கைட்டாரு கிட்ட கேட்கிறா ஏதாச்சும் அந்த பேயை பத்தி தெரியுமான்னு. இதுக்கு முன்னாடியே ஏதோ பிரிட்ஜ் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தேன் அப்படின்னு நம்ம கைட்டாரு கிட்ட அவ சொல்லியிருப்பா. அதை பத்தி சொல்ல இப்பதான் உங்களுக்கு தெரியுது இது பிரிட்ஜில் இருக்க பேய்னு. இப்போ ஈக்கோவை நீ தான் காப்பாத்த போற. பிரிட்ஜுக்கு நீ கொண்டு போ, மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். என்னது பிரிட்ஜுக்கு நான் போகணுமா? இல்லைன்னா அவ்வளவுதான். ஈக்கோ இப்படி தரப்பா அவளை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. அப்புறம் அதே மாதிரி அவங்க பிரிட்ஜுக்கு போக ஆரம்பிக்க அவளும் ஒரு மாதிரி பிரிட்ஜை நோக்கி போகணும், குதிக்கணும் அப்படின்னு நாங்க சொல்ல இருக்கா. அவங்க யோசிச்ச மாதிரியே முன்னாடி ஒரு பேய் இருக்கும். அதை பத்தி நம்ம யாக்கிட்ட சொல்லும் போது யாக்கிட்ட ஆல்ரெடி ஒரு டால் இருக்கும். அதுக்குள்ள டெம்பிள் இருந்த அந்த பேய் காடஸ் பேய் இருக்கும். அந்த பேய் அவுத்து விட இதை பார்த்து அது பயந்து வரும். அங்க இதை ஒரு வாய்ப்பை வச்சு நம்ம ஹீரோ அப்படியே பூச்சிடறான். அப்புறம் தான் நம்ம ஹீரோ சைட்ல பாக்குறான். இந்த இடத்துல ஒரு பேய் ஒண்டி இல்ல, கிட்ட 10 பேய் இருக்கு. அந்த டெம்பிள் பேயை பயன்படுத்தி எப்படியோ அந்த 2 டாலை வச்சு 2 பேய் அவ பிடிக்கிறா. இப்போ டோட்டலா அவங்க கிட்ட 3 பேய் இருக்கு. ஆனா எதிர்பாராத விதமா நம்ம ஈக்கோ கீழே விழ நல்ல வேலை எப்படியும் அவங்க ஹீரோ காப்பாத்துறான். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே பிளானோட தான் அவங்க வந்தது. அவங்க கிட்ட ஒரு கயிறு இருந்திருக்கும். எப்படியும் அவங்க தப்பிக்கிறாங்க. நான் உங்களுக்கு தெரியும் வெளியில பார்க்கும்போது ஏகப்பட்ட பேய் இருக்கிற மாதிரி சென்ஸ் ஆயிருக்கும். கிட்ட 10க்கும் மேல இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 10 இருக்குன்னா இது ரொம்ப ஆபத்தான விஷயம். நான் ஸ்ட்ராங்கரான பேயை நம்ம விட்டாலும் அதுங்க ஒன்னா அட்டாக் பண்ணா அவ்வளவுதான். ஸ்ட்ராங்கரான பேயாலேயே எதுவுமே பண்ண முடியாது. அதனால 1 by 1 இந்த டாலுக்குள்ள நம்ம அடிக்கணும் இப்படின்னு தான் எல்லா பிளானையும் போட்டிருப்பா. வரும்போது ரெண்டு நம்ம இக்கோ நிக்கிறா. அங்க புரியல. ஆமா இக்கோ என்ன ஆச்சு? சைட்ல பார்த்தா அந்த 3 பேய் இருக்கு. என்ன பண்ணிருக்க? வா எங்க கூட சேரு. அங்க இருக்கிற பேயும் நம்ம ஹீரோவோட காலை இழுக்கும் போது அங்கிருந்து அவனால எதுவுமே பண்ண முடியல. வசமா மாட்டிக்கிறான். வாய் ஒண்டி அங்க தெரியுமா? அந்த பேயும் கோஸ்ட் இருக்கிற ஒரு தண்ணிய வாயில ஊத்தும். இதனால நம்ம ஹீரோ பொசஸ் ஆயிடுவான் அப்படின்னு யோசிக்கும். நான் இதுக்கும் அவங்க கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஒரு பாட்டில் ஆளு குடிக்கிறான். அதை அப்படியே அந்த டால் மேல துப்ப அந்த பேய் அந்த டாலுக்குள்ள போயிடுது. என்ன ஆயிருக்கும்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யார் சொல்லியிருப்பா இங்க ஏகப்பட்ட பேய் இருக்கு, ஸோ என்ன வேணாலும் ஆகலாம். அந்த பேய் உன் மேல ஏற ஆரம்பிச்சதுன்னா குடிச்சிட்டு இந்த டால் மேல துப்புனா அது வசமா மாட்டிக்கும். இப்படிதான் இவங்க 4 பேயை தொடர்ந்து இவங்க புடிச்சிட்டாங்க. என்னதான் அதுங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதுங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி இருக்கும் போது அதுங்களை அசால்ட்டா பிடிக்க முடியும். இப்படிதான் இவங்க பிடிச்சிருக்காங்க 4 பேயை. இன்னமும் 6 பேய் இருக்குமா. டால்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த டெம்பிளோட பயங்கரமான பேய் அதை அவங்க எடுத்து வர்றாங்க. அது இப்போ கண்ட்ரோல்ல இருக்கா. அதுதான் இப்போ இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல். இதுவும் ஒரு மாதிரி பயங்கரமா வர உடனே அவன் மிரட்டான். சீக்கிரம் சாக கூடாதுன்னு யோசிச்சீங்கன்னா சீக்கிரமா இந்த டாலுக்குள்ள வந்துருங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் எல்லாரோட கதையும் நான் முச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல எல்லா பேயும் அவங்க டாலுக்குள்ள வந்துடும். இதை பார்க்குற நம்மளாலே ஆச்சரியமா வரான். இப்போ எல்லா பேயும் அசால்ட்டா இங்க வந்துச்சு. நான் இப்போவும் ஈக்கோ நார்மலாவில் அங்க யாவும் கேட்குறான். ஆமா உங்கள யாரு ஈக்கோவை ஆட்டி படைச்சிருக்கா? மரியாதையா சொல்லுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். போய் சொன்னா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவ சாம்பிள் காட்டுறா. அந்த இடத்துல பேய்களுக்கு இடையிலேயே சண்டை ஏற்படுமா. அந்த பேய் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. ஹேய் நான் உனக்கு நரகம்னா என்னன்னு காட்டுவேன், நான் உனக்கு கொல்லாம விட மாட்டேன். ஆனா கடைசியில் அந்த டெம்பிளோட பேய் அவுத்த விட அதோட கதை அங்கேயே முடியுது. அதே மாதிரி அந்த பேய் மேட்டரை இப்படியும் அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க. இப்பதான் நம்ம ஈக்கோ திரும்பவும் பழையபடியா இருக்கா. ஈக்கோக்கு சுத்தமா ஐடியால இந்த இடத்துல என்னதான் ஆச்சு அப்படின்னு அவ யோசனை இருக்கா. பல விஷயத்த நம்ம மறக்கிறதே நல்ல விஷயம் தான். உனக்கு ஞாபகம் இல்லைன்னா ஓகே தான். ஹீரோவும் அங்க ரெஸ்ட் எடுக்க சொல்றான். இதுக்கப்புறம் அவ வெளியில வந்து நிற்கும் போது கைட்டாரோ ரொம்ப நன்றி. நேத்து நைட்டு நிறையவே கொடூரமான விஷயத்த நீ அனுபவிக்கிற மாதிரி ஆயிடுச்சோ. என்னாலதான் உனக்கு அவ்வளவு கஷ்டமோ? இல்ல அப்படி இல்ல, என்னாலதான் எவ்வளவு பிரச்சனை ஆச்சு. அதனால நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்ன பிரச்சனை எப்படியோ சால்வ் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ண எதை பண்ணாலும் சேர்ந்தே பண்ணலான்னு. அப்படி இருக்கும் போது நான் எப்படி உன்னை அப்படியே விடுவேன்? கைட்டாரோ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. நம்ம ஹீரோவும் அவனோட காதல் அங்க சொல்றான். இப்படியே அவங்களோட காதலும் கொஞ்சம் கொஞ்சமா மலர ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ எப்படியாச்சும் இந்த கர்ஸை நீக்கணும் அப்படின்னு யார் கூட பேசின்னு இருப்பான். இது எல்லாத்தையுமே பண்றது இக்கோக்காக தான். இக்கோவும் இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கா. இக்கோவும் ஏன் தெரியல ஒரு மாதிரி கிரீப்பியா அங்க ஸ்மைல் பண்ணிக்கினே
கூட ஒன்றா இருக்கணும்னு சொல்லி நான் ஏகப்பட்ட விஷயத்த பண்ண கைட்டாரோம். ஸ்டார்டிங்கில் நீ தனியாக இருக்கும் போது நான் தான் உனக்கு தோணியிருந்தேன், அதுக்கப்புறம் வேலையை உனக்கு வாங்கி தந்தேன், இப்போ இந்த பேய் இந்த மாதிரி விஷயத்தில் உன்னை மாட்டி விட்டேன், இப்போ ஃபைனலி நம்ம ஒன்றாயிட்டோம் கைட்டாரோ இப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல எங்கே இந்த எபிசோட முடியுது. பொண்ணு நல்லவளா கெட்டவளான்னு நம்மளால டிசைடே பண்ண முடியல. ஏன்னா இவ பண்ணுறதை பார்க்கும்போது ஏதோ ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னு நம்ம யோசிப்போம், அந்த இமேஜை கெடுக்கிற விதமாக ஏதாச்சும் ஒரு செகண்டில் இப்படி ஆக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? இந்த காம்ப்ளெக்ஸான லவ் ஸ்டோரி எப்படி போகும்? ஹாரரு, சஸ்பென்ஸு, த்ரில்லரு, ரொமான்ஸு எல்லாமே கலந்துருக்கு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. அதே மாதிரி நான் சொல்லிக்கிறேன், நான் எல்லா எபிசோட்லையும் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதில் டோட்டலாக 25 எபிசோடு இருக்கு. ஸோ அதனால ஒரு எபிசோட நான் 2ஆக போடுறேன். எபிசோட் 3 இருக்குல்ல, அது 5 and 6. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.